Praise Lord. சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்களும் நானும் விசேஷத்தவர்களாக இருக்கிறோம். அமேன். ஹல்லேலூயா. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 30-31 இப்படியாக வாசிக்கிறோம். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷத்தவர்களாய் இருக்கிறீர்கள். அமேன். ஹல்லேலூயா. நாம் சேவிக்கும் தேவன் எவ்வளவு மகத்துவமானவர் பாருங்க. நம்ம பற்றிய ஒவ்வொரு சிறிய விவரத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். தேவன் நமது தலையில் உள்ள முடிகளின் எண்ணிக்கை அறிந்திருந்தா அப்போ நம்முடைய தேவைகள், பிரச்சனைகள், நம்முடைய பயம், நம்முடைய மௌனமான ஜபங்கள்லாம் எவ்வளவு அதிகமாக அறிந்திருப்பார் இல்லையா? எனக்கு ஒரு பாடல் கூட ஞாபகத்துக்கு வருகிற அருமையான பாடல். தேவா நான் வேண்டின விசேஷித்தவள், ராஜா நான் அதை யோசிப்பவள். தேவா நான் வேண்டின விசேஷித்தவள், ராஜா நான் அதை யோசிப்பவன். ஏதினால் நீர் என்னோடு வருவதினால், ஏதினால் நீர் என்னோடு இருப்பதினால், மேகஸ்தம்பம் மேலேற பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஆமென். ஹல்லேலூயா. அனைத்தையும், நம்முடைய பயங்கள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய பாதத்துல ஒப்படைப்போம். நம்ம தேவனுடைய பார்வையில விசேஷத்தவர்களா இருக்கிறோம் பாருங்க. அவர் சிட்டுக்குருவிகளே கவனிப்பார், ஆனால் நம்ம இன்னும் அதிகமாக கவனிப்பார் இல்லையா? அதே விதமாக இன்னொரு வார்த்தையை கூட நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 36 கூட வாசிக்கலாம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு விழிக்க வேண்டும். நம்முடைய வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாள் சீக்கிரமாக வருகிறது. அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். நமது வார்த்தைகளை குறித்து நாம் சாதாரணமாக அல்ல, மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். வார்த்தைக்கு இடை, திசை மற்றும் விளைவுகள் உள்ளன. நம்முடைய இருதயத்தில் இருப்பதே நமது பேச்சின் மூலம் வெளிப்பட்டு நமது வாழ்க்கையே வடிவமைக்கிறது. நம்முடைய வார்த்தைகள், நம்ம பேசுகிற வார்த்தைகள் தான் அவை நம்ம யார் என்பதை சாட்சி சொல்லுகிறது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய தலைமுறையாய கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? விசுவாசம், சத்தியம், அன்பு நிறைந்த வார்த்தைகள் மிகுந்த வல்லமையை கொண்டு உள்ளன. அவை நம்மிடத்திலும் மற்றவரிடத்திலும் ஒரு மாற்றத்தை உண்டாக்குகின்றன. அதுல தேவனோடு இணைந்துள்ள நாம் இதயத்தை பிரதிபலிக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் பேசுவோம். முக்கியமாக ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதை மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எனவே நாம் பேசுகிற வார்த்தைகளினாலே நம்ம நீதிமாக்கப்படுவோம் அல்லது தண்டிக்கப்படுவோம். ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனம் உள்ளவர்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் வார்த்தைகள் காயப்படுத்தவோ, அழிக்கவோ, மற்றவர்களை குற்றப்படுத்தவோ இருக்கக்கூடாதப்பா. ஆண்டவரே அப்பா, எங்களுடைய வார்த்தைகள் உமக்கு மகிமை கொண்டு வரும்படியாக இருக்க எங்கள் வாயை காத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.